அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பென்ஷன் புயல் காரணமாக விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலையிலலாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பாதிப்பில் மக்கள் மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பேரூராட்சி சார்பில் கொடுத்த சாப்பாடு பார்த்திங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட சாப்பாடு கொடுத்து பூரணம் பூத்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. அரசு அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான ஒரு வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஒரு 100%ல் 30% கூட ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க 100% வேலை செஞ்சால் இந்த நாடு எவ்வளோ முன்னேறும் பார்த்துங்க. அதை விட கொடுமை, தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பாலம். திருவண்ணாமலையில் 3 மாதங்கள் ஆகிய கட்டப்பட்ட புதிய பாலம் அடித்து செல்லப்பட்டது இந்த மலைக்கே சார். அந்த பாலத்துடைய தன்மை இவங்க எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்கள். சிமெண்ட்டுடைய தன்மை எவ்வளோ இருக்கும் பார்த்துங்க. தரமற்ற சிமெண்ட்டு, தரமற்ற பொருட்களை வச்சு நெடுஞ்சாலைத்துறையை கொடுத்த அதன் பேசிக்கை வச்சு தான் நான் கட்டினேன்ட்டு அந்த ஒப்பந்ததாரர் ஒரு நியூஸ் லெட்டருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ பணத்தை கொள்ளை அடிக்கிறானுங்க பாருங்கள். எங்கெங்க போகுது? எந்த ஆட்சிங்க வருந்தா இந்த மக்கள் பொதுமக்களும் நிம்மதியாக இருப்பாங்க? நல்ல ஆட்சியாளருக்கு யாராவது கிடைப்பாங்களா இந்த நாட்டுக்கு? யாரும் கிடைக்க மாட்டாங்க. 2100 கூட இந்த நாடு வல்லரசும் ஆகாது, நல்லரசும் ஆகாது. ஏன்னா திருடன் கையில் இந்த நாட்டை கொடுக்கப்பட்டது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன இருக்கு? யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. இந்த நாடு உருப்பிடணும்னா கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிற பொது சேவைன்னு வர்ற எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் இருக்கணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய பொது சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் தேவையில்லை. அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காமல் கொடுக்குற சம்பளத்துக்கு 100% வேலை செய்கிற 90%, 80% செஞ்சால் கூட போதும். அந்த அரசு ஊழியர்கள் தேவை. இந்த மக்களுடைய மனநிலை மாறணும்னா கடுமையான சட்டங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் தப்பு நடக்காது எங்கேயுமே. இதெல்லாம் நடந்தால் மட்டுமே நாடு வல்லரசும் நல்லரசும் ஆகும். இல்லைனா 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் தேவைப்படுவீங்க. இல்லைனா நீங்கள்லாம் தேவையே கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கும் அவன் காலை பிடிச்சின்னு அவன் சொல்கிறத கேட்டுன்னு தான் இருக்கணும். அதனால் ஓட்டு போடும் போதும் நல்லவனை பார்த்து ஓட்டு போடலான்னு நீங்கள் நினைக்கலாம். யாருமே நல்லவன் கிடையாது. எவ்வளோ ஒருத்தன் எந்த கட்சி நல்ல கட்சின்னு இந்த இதில் சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஸோ நாடும் இந்த நாட்டு மக்களும் கொள்ளடிக்கிறவன் கொள்ளடிச்சுன்னு தான் இருப்பான், கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். இது ஒன்றும் திருத்த முடியாத நாடு. இங்கே கடுமையான சட்டங்கள் எதுவும் இல்லை. தப்பு செஞ்சால் உடனே தண்டனை கிடைக்கக்கூடிய நீதித்துறையும் இங்கே இல்லை. ஏன்னா ஒரு விசாரணையை 20-30 வருஷமாக இழுத்து அடிச்சுக்கிட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கே அவன் கேஸ் போட்டவனும் செத்து போயிடுவான். கேஸ் எதுக்கு நடக்குதுன்னே அவனுக்கு மறந்து போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நாடு. நாடும் மாறாது, நாட்டு மக்களும் மாற மாட்டார்கள். கொள்ளை அடிக்கிறவன் கொள்ளை அடிப்பான், கஷ்டப்படுறவன் கஷ்டப்படுவான். இது இந்த நாட்டினுடைய தலைவிதி. நன்றி, வணக்கம்.